மனம் லகுவாக இருந்தால் மட்டும்தான் எந்த காரியமும் என்ன செய்யும், நடக்கும், செய்ய முடியும். நான் சொல்ல புரியுதா? மனதுக்கு தேவையில்லாத எந்த விதமான தேவையில்லாத பாரத்துக்கோ தேவையில்லாத காரியங்களுக்கோ மனதில் என்ன செய்யக்கூடாது, ஒரு நேரமும் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இடம் கொடுக்கும்போது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல், குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ முடியாமல், ஒருவருக்கொருவர் பேசி வாங்கி இருக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் எதனால வந்துடும், மனதில் தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் போது என்ன செஞ்சிடும். நான் சொல்ல புரியுதா? நான் சொல்ல புரியுதாயா? தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் போது விட்டு கொடுத்து என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, நிம்மதியா வாழ முடியாது, ஒருவருக்கு ஒருவர் முகம் கொடுத்து என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது உடம்பு என்ன செஞ்சிடும், பாதிச்சிடும். ராத்திரி தூங்க முடியாது, ராத்திரி தூங்க முடியாது. எதுக்கு ராவு வருது அப்படிங்க எண்ணக்கூடிய சூழ்நிலை என்ன செஞ்சிடும், வந்துடும். நான் சொல்ல புரியுதா? அப்படி எண்ணம் வரும்போது கை இழுக்கும், கால் இழுக்கும், நெஞ்சு இழுக்கும், என்ன செய்யும், உடம்புல எல்லா வியாதியுமே என்ன செஞ்சிடும், தூக்கம் இல்லைன்னா எல்லா வியாதியும் வந்துடும். நான் சொல்ல புரியுதா? அதனால மனசுல என்ன செய்யணும், லகுவா வச்சுக்கிடணும். ஒருவனுக்கு தாலியை கட்டியாச்சு, அவன் தான் கடைசி. நம்ம இந்து மதத்துல ஒருத்தனை விட்டு அடுத்தவன்கிட்ட போறதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அதனால தாலியை கட்டியாச்சுன்னா அவன் போக்கிலே போய் என்ன செஞ்சிடணும், அவனுக்கு தேவையானதை செஞ்சு அவனுக்கு தேவையான காரியங்களை பண்ணி அவன் ஏதோ பண்ணுதான் அதை விட்டுறணும். அதை விட்டா நமக்கு நிம்மதியா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. பிள்ளைகளை சந்தோஷமா வளர்க்க முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது. ஏதோ ஒரு சிந்தனையில போய் நம்மளுக்கு தூக்கமும் கெட்டு உடலும் பாதிச்சு. சொல்லது சரியான தாயி, ஐயா சொல்லது சரியா சொல்லுதானா? சரியா தானே சொல்லிட்டு இருக்கேன். அதனால அதுக்குப்பட்ட சிந்தனைகளுக்கு இடம் கொடாமல், அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியமா இருக்கும். தூக்கம் முக்கியம். சொல்ல புரியுதா? தூக்கம் முக்கியம். தூக்கத்துக்கு என்ன செய்யணும், முக்கியத்துவத்தை கொடுக்கணும். உடம்பு தூங்கினாதான் மனம் தூங்கும். மனம் தூங்கினாதான் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் என்ன செய்யும், மாறும். அந்த இளைப்பு பிரச்சனைகள் ஒரு மாதிரி அப்படி ஏங்கிக்கிட்டு இருக்க, அப்படி தூக்கத்தில் அப்படி 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 ஒரு வெட்டக்கூடிய வெட்டு, எப்படி அததான் சொல்லுவேன். அப்படி ஒரு வெட்டக்கூடிய வெட்டு தூங்கும்போது அப்படி அப்படி ஒரு வெட்டு, அப்படி ஒரு வெட்டு, அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை மாத்திரை சாப்பிட்டாலும் தூக்கம் கிடையாது. அததான் சொல்லுது. நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். நீ அப்படி தூங்கி இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும். நீ கண்டதையும் யோசிச்சனா, கண்டதையும் மனசுல போட்டு இது பண்ணி அது நடக்கக்கூடிய காரியங்கள் காலகட்டங்கள்ல அது நடக்கும்.